ஆமாம், சும்மா சாமியவே பார்த்துக்கிட்டு உக்காந்துருங்க. என்ன பொழப்பு. இந்தாங்க, இந்த காப்பியை குடிங்க. இந்த காப்பி தனிக்கும் இனி வழி இல்லை வீட்டில். சாமி பழப்பை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலை தேடலாம்ல. தாங்க முடியல, கஷ்டம் வீட்டுக்குள்ளே தாண்டவம் ஆடுது. கொஞ்சம் யோசிங்க. என்ன லட்சுமி செய்ய சொல்கிற என்னைய? ஆண்டவன் என்னைய ஆலய பணிக்குன்னே படைச்சு விட்டான். வேறு வேலைக்கு போக என் மனசு ஒத்துக்கலை. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. உங்கள் பையன் பாருங்க, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். அது சரி, அப்பனுக்கு புள்ள தப்பாமல் பிறந்திருக்கான். நான் சின்ன வயசில் செஞ்சதெல்லாம் இப்போ என் மகன் செய்கிறான். ஏன் சாமி வா, ஏன் பள்ளிக்கூடம் போகலை? ஏன் தங்க ஸ்கூலுக்கு போகல? அப்பா, இன்டர்வெல் நேரத்தில் எல்லா பசங்களும் என்னென்னமோ வாங்கி சாப்பிட்றாங்கப்பா. எனக்கு அம்மா எதுவுமே வாங்கி தர மாட்டேங்குதுப்பா. இந்த நேரத்தில் இவகிட்ட ஏதாவது கேட்டோம்னா பஞ்சப்பாட்டு பாட ஆரம்பிச்சிருவா. சரி, 10, 20, 40 இருக்குது. சரி, அப்பா ஏதாவது வாங்கிட்டு வர்றேன். நீ ஸ்கூலுக்கு கிளம்பு. சரியா? கிளம்பு கிளம்பு. ஐயா, வீட்டில் யாரும் இருக்கீங்களா? இது யார் ஐயாங்கிறது? பயலுக்கு ஏதாவது வாங்கலான்னு கிளம்புனா வாசலை மடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. யாருங்க நீங்கள்? ஐயா, நான் எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சனோ இந்த ஜென்மத்தில் என் ஜாமி கண்ணு தெரியாமல் நீ படைச்சிருச்சியா. ஆனாலும் அதுக்காக நாங்கள் கையேந்தி ஒருத்தர்கிட்ட பிழைக்க விரும்பலையா. ஏதோ ஒரு வேளை உணவுக்கு இந்த வகுத்துக்கு ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் விற்கிறோமையா. நாங்கள் ஏதாவது வாங்குங்க ஐயா, வாங்கி எங்களுக்கு ஒரு வழியை காட்டுங்க ஐயா. என் பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக இருக்குது. இதில் இன்னொரு பிரச்சனையா? பவானியாத்தா, விளையாட்ட தொடங்கிட்டேன். தொடங்கு தொடங்கு. ஐயா, மகராசன் ஜோக்கிலேருந்து பணத்தை எடுத்துட்டாரு, வாங்கிக்குவார். இந்தாங்கம்மா, 40 ரூபா தான் இருக்குது. வாங்கிக்கோங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்போ நாங்கள் வரோங்க ஐயா. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்போ நாங்கள் வாரங்க, வாரம் வந்துடுறோங்க ஐயா. வாம்மா வா. பார்வை இல்லாதவர்னு இறக்கப்பட்டு பத்தி சுடத்தை வாங்கி விட்டோம். இந்த மகராசி என்ன சொல்ல போகிறாலோ. அப்பா சொன்ன வீடு இந்த வீடாக தான் இருக்கும், வாங்க போய் பார்க்கலாம். ஐயா வணக்கங்க ஐயா, நம்ம கோயில் கட்டுற பவானியா வீடு தானுங்க? நான் தான். அது என்ன விஷயம் சொல்லுங்க ஐயா. பேரூர் பச்சாபாளத்தில் ஒரு பவானி அம்மன் கோயில் கட்டணும், அதான் உங்களை பார்க்க வந்தேங்க ஐயா. எல்லாம் பவானியாத்தா பார்த்துக்குவான்னு சொன்னேன். இப்போ நம்புறியா? பவானி தாய்க்கு கோவிலம்மா பச்சா வாழையத்தெல்லை